ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போகிற டைமில், அதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் அன்றைக்கி காலையில் தான் வந்துட்டு எல்லா வேலைகளும் வந்துட்டு இழுத்து போட்டு செஞ்சுட்டு அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டுருப்போம் டென்ஷனோட. அந்த டென்ஷனெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில சேரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். நான் காட்டுற இந்த சேரீக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுக்கவே முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்து எடுத்துருவோம். அதே கீழே வரைக்கும் நம்மளால் எடுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மேலே வந்துட்டு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு சென்டரில் இந்த கட்டை விரல் வந்து வச்சுக்கலாம். இப்போது அது வரைக்கும் தான் நம்ம மடிக்க போகிறோம். இப்போ நான் மடிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து வெளியில் வராது. மடிச்சுட்டு மேலே நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணுறதுனால நமக்கு பிரிஞ்சு வராது. அடுத்ததாக நான் பெட்டில் இந்த கம்பி வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் இதை மடிப்பு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு பெட்டில் இந்த மாதிரி பின் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் விண்டோவில் இருக்கக்கூடிய அந்த கம்பியில் கூட பின் பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே இந்த மாதிரி மடித்து அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு யாராவது இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் யாரும் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாக வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், நான் நீட்டாக வந்துட்டு மடித்து முடிச்சிட்டேன். இப்போ கீழே வரைக்கும் நமக்கு எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நான் வந்து மடிச்சிட்டேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே நெயில் பாலிஷ் அடிக்கும்போது அந்த நெயிலில் மட்டும் அடிக்காமல் அவசரத்தில் அடிக்கும்போது வெளியிலையும் சேர்த்து அடிச்சிருவோம். அந்த மாதிரி அடிக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்லின் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பஸ் யூஸ் பண்ணி அந்த வேஸ்லினில் டிப் பண்ணிவிட்டு அந்த நெயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓரங்களில் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெயில் பாலிஷ் அடிச்சுக்கலாம். இப்போ நான் நெயில் பாலிஷ் அடிக்கும்போதே நான் வெளியிலையும் சேர்த்து அடித்து காட்டி ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது நமக்கு வெளியிலையும் வந்துட்டு ஆயிடுச்சு. இப்போது அந்த பட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் அப்படின்ட்டு. இந்த வேஸ்லின் போடுறதுனால அந்த நெயில் பாலிஷ் வந்துட்டு நம்ம விரல்களில் வந்து ஒட்டாது. அது நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெயில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஆல்ரெடி நெயில் பாலிஷ் அடிச்சிருந்தேன், பட் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே மாதிரி எல்லா நெயிலுக்குமே வந்து நான் நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா நெயிலுக்கும் அடித்து முடிச்சுட்டேன். பார்க்கவே ரொம்ப லுக்காக அழகாக இருக்குல்ல. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நெயில் பாலிஷ் வந்து அடிக்காமல் விட்டுருப்போம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு தான் அவசர அவசரமாக வந்து அடிப்போம். அந்த மாதிரி அடித்து முடிச்சோன்னா நம்ம கிளம்பும் போது நம்ம ட்ரெஸ்ஸில் எல்லாம் வந்துட்டு ஆயிரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிப்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ். நெயில் பாலிஷ் நம்ம அடித்ததும் நார்மல் வாட்டரில் வந்துட்டு ஒரு 15 செகண்ட் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கனாவே போதும். அது வந்துட்டு நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அவசரத்தில் நம்ம அடிக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஐலைனர், மஸ்காராலாம் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் ரொம்பவே ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். இருந்தாலும் வந்து உள்ளே நிறைய வந்து ஒட்டிகிட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தில் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிட்டு இதுக்கு மேலே இந்த மஸ்காராவோ ஐலைனரோ வந்து வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து கொதிக்க கொதிக்க ஊற்ற வேண்டாம். 15 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா லிக்யூடாக வந்து மாறி இருக்கும். இதை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வரைஞ்சு காட்டுறேன். எப்படி நல்லா லிக்யூடாக மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்காரா, ஐலைனர் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த சுடிதார் டாப்ஸ்லையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனில் ஏதோ ஒன்று போனால் கூட அந்த ட்ரெஸ்ஸோட அழகே வந்துட்டு போயிடும்.
இதில் இருக்கக்கூடிய அந்த நூல் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து பிரிஞ்சு வந்தாலே எல்லா பட்டனுமே வந்து போயிடும். அந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பட்டன் மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த நூல் வந்து நமக்கு சீக்கிரமாக பிரிஞ்சே வராது. அந்த பட்டனும் நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நீடித்திருக்கும். மேலே இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஐலைனர் வந்துட்டு நம்ம கண்களில் வரைஞ்சிருவோம். பட் ஏதாவது மிஸ்டேக் வந்து ஆயிருந்தது அப்படின்னா அதை நம்ம ஒரு கிளாத் வச்சு துடைக்கும் போது அந்த ஏரியா ஃபுல்லாகவே பிளாக் கலரில் மாறிடும். ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள் வந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த பால் வந்துட்டு நேச்சுரலாகவே ரொம்பவே கிளென்சிங் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது. அதனால் இதில் பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து அந்த பட்ஸ் வந்து நனைஞ்சிருந்தால் போதும், அந்த பாலோடு நாம் எடுத்துக்க வேணாம். அந்த பாலை நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்ததாக அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த பட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாலெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பிரேசியரெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பேக் சைடில் ஒரு சில டைம் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும், ஒரு சில டைம் ரொம்பவே வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் சைஸ் கரெக்டாக பார்த்து வாங்கியிருந்தாலுமே அந்த கப் சைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பாட்டம் சைடில் வந்துட்டு ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இன்ச் அளவுக்கு லென்த் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் நமக்கு தள்ளி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு கூட்டவோ குறைக்கவோ வந்து செஞ்சுக்கலாம். இப்போது ரொம்பவே வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தட் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்புறமாக வந்து பின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வெளிப்புறமாக வந்துட்டு பின் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். ஆனால் அவசர டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். அதனோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.